வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா போதும். சூப்பராக நம்ம 5 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாருக்கும் ஸ்கூல் திறந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம அரசு கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்கள் வீட்டு தேடி வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு பொடி ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 20 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா, புளி ஒரு எலுமிச்சை சைஸ், அதாவது ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ்க்கு நான் புளி எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் 3/4 கப்பு உளுந்து, 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம புளியை இது மாதிரி உள்ளே இருக்க நார், இந்த கொட்டைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம உடச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் உடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு வறுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம சின்ன சின்னதாக உடச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நான் ஒரு சில்வர் பேன் தாங்க வச்சுருக்கேன். நம்ம புளி வறுக்கும் போது நம்ம நான்ஸ்டிக்கு, இரும்புலாம் யூஸ் பண்ணாமல் சில்வரில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், அதான் நல்லதுங்க. இது நல்லா சூடானதும், நான் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கலை. நம்ம இது ஒரு மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். எண்ணெய் நிறைய சேர்க்க வேண்டாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 3/4 கப்பு கடலைப்பருப்பு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு மீடியம்லேயே இருக்கட்டும். பக்கத்துலேயே நல்லா அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு நான் உளுந்து எடுத்திருக்கேன். உருட்டு உளுந்து தாங்க, வெள்ளை கலர் உளுந்து. இதையும் நம்ம லைட் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா கலர் லைட் கலரில் ப்ரௌனாக இருக்குது. அது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பருப்பு வாசனை எதுவும் இருக்காது. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நமக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா பவுட்ராகுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? லைட் கலரில் ப்ரௌனாக இருக்குது. நம்ம எடுத்து இதையும் நம்ம அதே தட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூன் தனியா விதைகள் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். நம்ம வறுக்கிறத பொறுத்து தாங்க. நம்ம பக்குவமாக வறுத்தோன்னா அந்த கசப்புத்தன்மை வராது. இது நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக ஆகிடும். ஏன்னா நமக்கு பேன் நல்லா சூடாக இருக்கு இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து அதே தட்டில் மாற்றிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கறி லீஃப் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கை கொத்து கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா தூள் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை, கட்டி பெருங்காயம் இருந்ததால் அது கொஞ்சமாக நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா அது வறுத்து போட்டால் தான் நமக்கு நல்லா அரைக்க வரும். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 20 காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்துக்கலாம். காம்போடையே வறுத்துக்கோங்க. அது நல்லா வறுபடட்டும். நம்ம அரைக்கும் போது அந்த காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். நமக்கு அடுப்பு எல்லாமே நம்ம வறுக்கும் போது அடுப்பு நமக்கு சிம்லேயே இருக்கணுங்க. சிம் இல்லைன்னா மீடியம், பக்கத்துலேயே இருந்திங்கன்னா மீடியம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கே தெரியும் கொஞ்சம் கருகின மாதிரி வருது எப்படின்னா நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் இது தனியாக வச்சுக்கோங்க. நம்ம அதிலே சேர்க்க வேண்டாம். லாஸ்ட்டாக புளியை சேர்த்துக்கிறேங்க. புளியை சின்ன சின்ன நம்ம பிச்சு வச்சோம் இல்லையா, அதுதான் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் நீங்கள் அதே ஸ்டவ்வில் விட்டுடுங்க. அது நல்லா ஆறி வரும்போது நமக்கு நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, கீழே போடும்போது நமக்கு சவுண்டு வரும். அது மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் புளியும் காஞ்ச மிளகாவும் அரைச்சிக்கிறேங்க. காஞ்ச மிளகா இருக்க காம்பெல்லாம் எடுத்துடலாம். இது 2 சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இது நீங்கள் பயப்படாதீங்க. புளி நல்லா சாஃப்டாகவே நம்ம சூப்பராக அரையோங்க. ஏன்னா நம்ம நல்லா வறுத்துட்டோம் இல்லையா, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இது பாருங்கள், இது மாதிரி அரைச்சிட்டு
இப்போது மீதி இருக்க வறுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். ஒன்றாவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க. உப்பு நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதில் நீங்கள் புளி சேர்க்குறதுக்கு பதில் புதினாவை நல்லா வறுத்துட்டு அதையும் சேர்க்கலாம். இதே வந்து கறி லீவ்ஸ் இன்னும் கொஞ்சம் 2-3 கை வந்து அதிகமாக சேர்த்துட்டு அதையும் நீங்கள் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். புதினா சாதமும் நீங்கள் சூப்பராக செய்யலாங்க. எல்லாமே நம்ம எப்படி நம்ம வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோன்றது தான் நமக்கு முக்கியம். இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி பண்ணலாம். சாதம் வடிச்சா வண்டி போதுங்க, சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பேனில். நான் சாதம் வந்து ஃபஸ்ட்டே வடித்து வச்சுருந்தேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து கடுகு உளுந்து தாளிச்சிக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோம், அதில் பவுடரில் இருந்தாலும் இதில் சேர்க்கும் போது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகாய், இதில் கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. முந்திரி வேர்க்கடலை, முந்திரின்றது ஆப்ஷன் தாங்க, உங்கள் இஷ்டம். கொஞ்சமாக கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். நமக்கு புளி சாதம்னாலே அதில் வந்து நம்ம சாப்பிடும் போது வாயில் வந்து நறுக்கு அந்த உளுந்து முந்திரி வேர்க்கடலை நமக்கு வாயில் வந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பொடியில் நீங்கள் கொஞ்சமாக நீங்கள் எள் இருந்தாலும் நீங்கள் அரைச்சி வறுத்து சேர்த்துக்கலாங்க. நான் எள் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நல்லா புரிஞ்சு வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் நம்ம அரைச்ச பவுடர்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரி இருக்குங்க. இப்போ இது நல்லா கலந்துட்டு நம்ம ஆற வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா கலந்துட்டோன்னா சூப்பரான புளி சாதம் நமக்கு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இதுக்கு நம்ம கடையில் போய் இன்ஸ்டன்ட் பவுடர்லாம் வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க. வீட்டிலே சூப்பராக செஞ்சிடலாம். லஞ்சும் சீக்கிரமாக கொடுத்து அனுப்பிச்சிடலாம். பசங்களுக்கு ஆஃபீஸ் போகிற உங்களுக்கு எல்லாருக்குமே சூப்பராக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம RST ஹெல்த்தி கிச்சனை சப்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போடுங்க. நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு இந்த யூடியூப் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போகும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.